இன்றைய தினம் அல் ஜசீராவை மொத்தமாக இழுத்து மூடுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள் இன்று காலை முதல் அல் ஜசீரா இயங்க முடியவில்லை. அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி இணையதளம் அனைத்துமே இஸ்ரேலுக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது அல் ஜசீராவுக்கு இதற்கு முன்பதாக என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீன விவகாரத்தை உலகத்திற்கு கொண்டு வந்து தருவதே அல் ஜசீரா என்றால் மிகையே அல்ல. அல் ஜசீராவுக்கு பிறகு மற்ற அத்தனையுமே என்ன நடக்கிறது சமாதான பேச்சுவார்த்தைகளில் என்பது முக்கியமாக இன்றைக்கு பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். ஸ்கைலார்க் என்கிற ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த விமானம். இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ்ல தொடர்ந்து நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகளை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக உடனடியாக அங்கே தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் விடுக்கப்பட்டு பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் சியோனிஸ்டுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் குதித்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளுடைய செய்திகள், மிக முக்கியமான பல செய்திகள் இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் காசாவினுடைய பிரச்சனைகளை இன்று நேற்று அல்ல பல ஆண்டுகளாக உடனுக்குடனாக ஒட்டுமொத்த உண்மை செய்திகளையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து தரக்கூடிய மிக முக்கியமான நம்பர் 1 செய்தித்தளமாக இருப்பது அல் ஜசீரா என்கிற செய்தித்தளம். ஆங்கிலம், அரபு உள்ளிட்ட மொழிகளில் தொலைக்காட்சிகளாகவும் அனைத்து சமூக ஊடகங்களிலும் நம்பர் 1 ஜாம்பவானாக இருப்பது அல் ஜசீரா என்றால் மிகையாகாது. குறிப்பாக இந்த நவீன உலகத்தில் நம்ம செய்தி ஊடகங்கள் எடுத்துக்கிட்டாலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து செய்தி என்றாலே பிபிசி, செய்தி என்றாலே CNN, செய்தி என்றாலே ராய்ட்டர் என்கிற நிலை தாண்டி அரபு தேசங்கள் இந்த துறையில் பங்களிப்பு இல்லை என்கிற அந்த கவலையை நிவர்த்தி செய்த ஒரு ஊடகமாக இருந்தது அல் ஜசீரா என்றால் அது மிகையல்ல. அல் ஜசீராவினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அரபு தேசத்தையும் உலகத்தையும் உலுக்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கத்தார் மீது பொருளாதார தடைகளை விதித்து கத்தாருடனான அனைத்து உறவுகளையும் சவுதி அரேபியா துண்டித்தது. துண்டிப்பதற்கான சவுதி அரேபியாவின் காரணங்களாக சொல்லப்பட்டதில் 7 காரணங்களை சவுதி அரேபியா சொல்லியிருந்தது. அதில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அல் ஜசீராவை நீங்கள் இழுத்து மூட வேண்டும், அல் ஜசீரா எங்களுக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதுதான் அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அரபு தேசத்தில் குறிப்பாக கத்தாருடைய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த அனுசரணையில் இயங்கக்கூடிய அல் ஜசீரா சர்வதேச அளவில் ஆங்கிலத்தில் மிக துல்லியமான செய்திகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் அரபு மொழியிலும் மிக உச்சகட்டமான செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளில் அது பெரிய தாக்கமாக மாறி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கெல்லாம் தெரியும், ஈராக் மீதான ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷினுடைய தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு இருந்த கத்தாருடைய அதிபருக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோர்ஜ் வில்லியம் புஷ் கால் பண்ணி தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியாக நீங்கள் அல் ஜசீராவை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்த நேரத்தில் கத்தாருடைய அன்றைய அதிபர் சொல்லிய பதில் தான், CNN கண்ட்ரோல் பண்ண சொன்னால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீர்களா, CNN அடக்க சொன்னால் நீங்கள் அடக்குவீர்களா, எனவே நாங்கள் சுயாதீனமாக அல் ஜசீராவை இயங்க விட்டிருக்கிறோம், நாங்கள் அதை அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி அன்றைக்கே அவர் அதற்கு பதில் சொல்லியிருந்தார். அதே வழியில் இன்றைக்கு இருக்கிற கத்தார் அரசாங்கமும் ஊடக சுதந்திரத்தில் அல் ஜசீராவுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து இந்த ஊடகத்தை வளர்த்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. இப்படியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், ஊடகம் என்று வந்துவிட்டாலே மிக முக்கியமாக பேசப்படுகிற ஒரு கூற்றுத்தான் மலேசியாவினுடைய முன்னாள் அதிபர் மகாதீர் முகமது அவர்கள் சொன்ன ஒரு கூற்று. அதாவது 21ஆம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல, ஊடகம்தான், ஊடகங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் மகாதீர் முகமது. ஊடகங்களுடைய கதையாளர்கள், ஊடகங்களுடைய எந்த பேச்சுக்கள் வந்தாலும் மகாதீர் முகமதுடைய இந்த கருத்துக்கள் தவிர்க்க முடியாததாக மாறுகிற அளவுக்கு ஊடகத்தின் பவர் என்ன என்பதை ஒற்றை வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் மகாதீர் முகமது. இந்த அளவுக்கு ஊடகங்கள் உலகத்திலே
பலம் வாய்ந்தவைகள். அமெரிக்காவினுடைய கடைசி தேர்தல் டொனால்ட் ட்ரம்ப்பும் இன்றைக்கு இருக்கிற ஜோ பைடனும் போட்டியிட்ட அந்த தேர்தலில் சமூக ஊடகங்கள் தான் பாரிய பங்களிப்பை செய்திருந்தது. அதனால் ஒரு கட்டத்தில் சமூக ஊடகங்கள் மீதே பாரிய ஒரு எதிர்ப்பு பாய்ச்சலை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையிலேயே ட்விட்டர், அன்றைக்கு இருந்த ட்விட்டர், அதே போன்று ஃபேஸ்புக் உள்ளிட்ட பல சமூக ஊடகங்களிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் தடை விதிக்கவும் பட்டார். இப்படி ஊடகங்களுக்கென்று பாரிய பவர், பாரிய மனமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய, மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய பவர் இருப்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மை செய்தியை கொடுத்தால் அது உண்மையாகவும், பொய் செய்தியை கூட கவர்ச்சிகரமாகவும் கொடுக்கிற தன்மை ஊடகங்களிடம் இருக்கிறது. ஆனால் உண்மை செய்தியினாலேயே பலருடைய உள்ளங்களை வென்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி சேவை இருக்கும் என்று சொன்னால் அது அல் ஜசீரா தான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. குறிப்பாக இந்த காசா விவகாரத்தில் இன்றைக்கு அமெரிக்கா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதாக இருந்தாலும், இஸ்ரேல் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதாக இருந்தாலும், ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே இன்றைக்கு காசாவுக்காக திரண்டு நிற்பதாக இருந்தாலும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது அல் ஜசீரா என்றால் அது மிகை அல்ல. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் அல் ஜசீராவை மொத்தமாக இழுத்து மூடுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள் இன்று காலை முதல் அல் ஜசீரா இயங்க முடியவில்லை. அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி, இணையதளம் அனைத்துமே இஸ்ரேலுக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய தலைமையகம். அனைத்துமே இன்றைக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேலிலே ஒரு சட்டத்தை அவர்களுடைய பாராளுமன்றம் நெசட்ல பாஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த சட்டத்திலே அவர்கள் தெரிவித்திருந்த மிக முக்கியமான செய்தி தான், அல் ஜசீரா எங்களுக்கு மிக அச்சுறுத்தலாக இருக்கிறது, நாட்டுக்குள் பல போராட்டங்கள் உருவாகுவதற்கு அல் ஜசீராவினுடைய செய்திகள் காரணமாக இருக்கிறது, எனவே அல் ஜசீராவை நாங்கள் தடை விதிக்க போகிறோம் என்ற சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த சட்டத்தை இன்றைக்கு அவர்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அந்த சட்டத்தினூடாக இன்றைய தினம் அல் ஜசீரா தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இறுதியாக அல் ஜசீராவில் ஒளிபரப்பான, இஸ்ரேலில் இருந்து ஒளிபரப்பான செய்தி இதுதான். அல் ஜசீராவினுடைய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய கரஸ்பாண்டன்ட் இம்ரான் கான் அவர் தான் இன்றைக்கு பாருங்க, ஆக்குபைட் ஈஸ்ட் ஜெருசலம் கிழக்கு ஜெருசலத்தில் இருந்து இந்த ஒளிபரப்பை அவர் மேற்கொள்கிறார். இதிலே அவர் பேசும்போதே அல் ஜசீராவுக்கு என்ன விதமான தடைகள் வந்திருக்கிறது என்கிற செய்தியை இம்ரான் கான் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இம்ரான் கானுக்கும் இன்றைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் அங்கிருந்து எந்த விதமான செய்திகளையும் கொடுக்க கூடாது என்கிற செய்தி இவருக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இஸ்ரேலுக்குள் அல் ஜசீரா தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல் ஜசீராவை மூடுவதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் தீர்க்கமான முடிவெடுத்து அறிவித்து விட்டார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பத்திரிகையான ஹாரெட்ஸ். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய மக்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு தூண்டுதலாக இருப்பதே அல் ஜசீரா தான். எனவே அல் ஜசீராவை மூடுகிறோம் என்பதை பகிரங்கமாக வெட்கமில்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தி மட்டுமல்லாமல், அல் ஜசீராவுக்கு எதிரான உத்தரவுகள் உடனடியாக அமுலுக்கு வருகின்றன என்கிறார் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தொடர்பான தகவல் தொடர்பு அமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். என்ன நடக்கும் இஸ்ரேலிலே, என்ன நடக்கும் அல் ஜசீராவுக்கு என்பதை பொறுத்தவரையில், இஸ்ரேலிலே தற்போது அல் ஜசீரா தடை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால அவர்களுடைய அத்தனை அலுவலகங்களும் அங்கே மூடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவின் தலைமையகம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய துணை காரியாலயங்கள் அத்தனையும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள், அல் ஜசீராவுக்கு செய்தி சேகரித்து நாடு முழுவதும் இருந்து கொடுத்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய தொலைபேசிகள், அவர்களுடைய மொபைல் போன், அதே போன்ற கம்ப்யூட்டர்கள் தவிர்த்து அதனுடைய பணியாளர்கள் பயன்படுத்திய அத்தனை உபகரணங்களையும் அரசாங்கத்திடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். அரசாங்கம் அத்தனையுமே டேக் ஓவர் பண்றாங்க என்கிற செய்திகளையும் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நெட்வொர்க்கினுடைய, அல் ஜசீரா நெட்வொர்க்கினுடைய இணையதளத்தை இஸ்ரேலில் இருந்து பார்வையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ளே இருந்து அல் ஜசீராவுடைய இணையதளத்தை கூட யாரும் பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த தடை உடனடியாக 45 நாட்களுக்கு அமுல்படுத்தப்படும். 45 நாட்களுக்குள்ளாக அல் ஜசீரா அங்கிருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு
போய் வழக்கு தாக்கல் செய்து அதிலே அவர்கள் ஜெயித்தார்கள் என்றால் அவர்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பை தொடங்க முடியும். இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு தொடங்க முடியாது. ஆனால் அதற்கு அந்த சுப்ரீம் கோர்ட் அனுமதிக்குமா என்கிற பாரிய கேள்வியும் இந்த இடத்தில் இல்லாமல் இல்லை. இதே நேரத்தில் இறுதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலின் பிரகாரம் அல் ஜசீராவினுடைய அனைத்து உபகரணங்களும், அல் ஜசீராவினுடைய அனைத்து பொருட்களும், இடங்களும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் மொத்தமாக வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் என்ன நடந்தது அல் ஜசீராவுக்கு இதற்கு முன்பதாக என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, பாலஸ்தீன விவகாரத்தை உலகத்திற்கு கொண்டு வந்து தருவதே அல் ஜசீரா என்றால் மிகையே அல்ல. அல் ஜசீராவுக்கு பிறகுதான் மற்ற அத்தனையுமே. அல் ஜசீராவினுடைய செய்திக்கு பிறகுதான் அல் அரபியா ஜதீதினுடைய செய்தியாக இருந்தாலும் சரி, பிரஸ் டிவியாக இருந்தாலும் சரி, ஏஎஃப்பியாக இருந்தாலும் சரி, ஸ்கை அரபிக்காக இருந்தாலும் சரி, ஸ்கை இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, சிஎன்என் இருந்தாலும் சரி, பிபிசியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற ராய்ட்டராக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க எந்த ஊடகமாக இருந்தாலும் அல் ஜசீராவை தாண்டிதான் அத்தனையும் என்கிற அளவுக்கு ஊடக ஜாம்பவானாக அல் ஜசீரா பாலஸ்தீனத்தை ஒட்டி செயல்பட்டு வந்த நேரத்தில் இதற்கு முன்பதாக காசாவில் இருக்கக்கூடிய அதனுடைய அலுவலகம் 2021ஆம் ஆண்டு இஸ்ரேலிய குண்டு தாக்குதலால் அழிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள, அரை மணி நேர அனுமதி மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அரை மணி நேரத்துக்குள்ளாக அவர்கள் அங்கிருந்து காலி செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அரை மணி நேரத்தில் அவர்களுடைய அலுவலகம் சுக்குநூறாக்கப்பட்டது. அன்றைய நாட்களிலேயே அல் ஜசீரா அழிக்கப்பட்ட காட்சியை லைவாகவே அல் ஜசீரா டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. தங்களுடைய அலுவலகம் அழிக்கப்படுவதை லைவாக காட்டிய ஒரே ஊடகமாக அல் ஜசீரா தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2017 அன்று அல் ஜசீராவினுடைய ஜெருசலம் அலுவலகத்தை மூடுவதாக அச்சுறுத்தினார். ஆனால் அவரால் மூட முடியவில்லை. 2017லேயே அவங்க அந்த திட்டத்தை மேற்கொண்டாங்க. அது நடைமுறைப்படுத்தப்படலை. 2024இல் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய படைகளால் இதுவரைக்கும் இந்த காசா போர்ல மட்டும் கிட்டத்தட்ட அக்டோபர் 7 இருந்து இன்றைய நாள் வரைக்கும் 213 நாட்களில் 115க்கு மேற்பட்ட அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் மட்டுமே 115க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதாவது நம்ம எல்லாம் இந்த காசா போர்ல அங்க கொல்லப்படுகிற பொதுமக்களை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கு நடக்கிற யுத்தங்களை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்க பல பேர் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தியாகத்தில் உச்சகட்ட தியாகங்கள்ல இன்னொரு தியாகம் என்னன்னு கேட்டால் இந்த அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் தங்களுடைய உயிருக்கு 100% அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் அவர்கள் அங்கிருந்து செய்திகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலேயும் அவர்கள் செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 115க்கு மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியில், அது மட்டுமல்லாமல் அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து காசாவிலிருந்து நேரடியாக உடனுக்குடன் தகவல்களை வழங்கக்கூடிய ஒரே தளமாக அல் ஜசீரா இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 2021 மே மாதம் 15ஆம் தேதி அன்று அல் ஜசீரா அதே போன்று அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனங்களுடைய அலுவலகங்கள், ஏராளமான குடியிருப்புகள் இருந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அல் ஜலா டவர் இஸ்ரேலிய ஏவுகணைகளால் மொத்தமாக அழிக்கப்பட்டது. ஒரு தொலைக்காட்சி டவர் ஒன்றை நிறுவனத்துக்கு பல கோடிக்கணக்கான பணங்களை முதலீடு பண்ணுவாங்க. அசால்ட்டாக அந்த டவர்களை அடித்து நொறுக்கினார்கள். அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதையும் மீறி அவர்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை மேற்கொண்டு வந்தார்கள். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2024 அன்று அல் ஜசீரா சேனலுடைய தலைவர், காசாவினுடைய தலைவர், அதே போன்று அவருடைய மகன் 2 பேரும் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு இழப்புகளை அவர்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டும் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் 2023 டிசம்பர் 15ஆம் தேதி அன்று அல் ஜசீராவினுடைய அரபு ஒளிப்பதிவாளர், அரபு ரெக்கார்டர் ஷமர் அபு கதாதா என்கிறவர் ட்ரோன் தாக்குதலால் ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டார் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா அன்றைக்கு வெளியிட்டிருந்தது. அதே போன்று 2022 மே மாதம் 11ஆம் தேதி அன்று ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையாக இருக்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின்ல இருந்து செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்த அல் ஜசீராவினுடைய அரபு பத்திரிகையாளர் ஷிரீன் அபு அக்லே என்கிறவர் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டார். இவங்கெல்லாம் அவங்களோட டாப் லெவலில் இருந்தவங்க, அவர்கள் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்களே தர மட்டத்துக்கு இறங்கி செய்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல். அந்த செய்தி கொடுப்பது எவ்வளவு கடினமானது என்பதை
அரபுல நம்ம பார்த்து தெரிய கஷ்டமாக இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்குள்ளாக தமிழகத்தில் இருந்து புதிய தலைமுறை சார்பாக சகோதரர் கார்த்திகேயன் புதிய தலைமுறை ஊடகத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு போயிருந்தார். அவர்களால் காசாவுக்குள்ள நுழைய முடியலை என்பதை பகிரங்கமாக சொல்லியிருந்தார். இஸ்ரேலிய அரசாங்கம் அவர்கள் நடத்துகிற செய்திகளை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை எங்களால் டெலிகாஸ்ட் பண்ண முடியல, காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஹமாஸ் செய்கிற வேலைகளை எங்களால் டெலிகாஸ்ட் பண்ண முடியல, எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு இதைத்தான் போடணும்னு எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறதுனால நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம் என்று சொல்லி அன்றைய நாட்களிலேயே கார்த்திகேயன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருப்பார். புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய யூடியூப் பக்கத்தில் அதை போய் பார்க்க முடியும். அந்த வீடியோவிலே கார்த்திகேயன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்த ஊடகவியலாளர்கள் அங்கே இருந்து செய்திகளை காசாவுக்குள்ளே இருந்து சொல்லும் போது ஒரு மீடியா ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீல கலர்ல பிரஸ் சொல்லி அடிச்சிருக்க கூடிய ஒரு ஜாக்கெட். அந்த ஜாக்கெட்டே கிட்டத்தட்ட 15 கிலோவுக்கு மேலே பாரமாக வெயிட்டாக இருக்கும். அது வந்து புல்லட் ப்ரூஃபாக இருக்கும். 15 கிலோவுக்கு மேலே பாரமாக இருக்கக்கூடிய ஒன்றை சுமந்துக்கிட்டு தான் அவங்க செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதை எங்களால் போட்டுக்கிட்டு இருக்கவே முடியாமல் போயிடுச்சு என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருப்பார். அவர்களால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களுக்கே போட முடியாத அந்த பாரமான பாதுகாப்பு அங்கிகளை தொடர்ந்து அணிந்து கொண்டு காசாவிலிருந்து இவர்கள் செய்திகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலையில் தான் இஸ்ரேல் தற்போது அல் ஜசீரா மீதான இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறது. அல் ஜசீராவினுடைய இந்த தடைக்கு எதிராக உலக நாடுகள் ஊடகவியலாளர்கள் கிளர்ந்து எழ வேண்டும் என்று சொல்லி ஹமாஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை யுஎன்னும் இந்த டிசிஷனை கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையே இன்றைக்கு இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை கண்டித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் காசாவிலே நடக்கிறது, காசாவை ஒட்டி நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு மேலதிகமாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வதேச நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் பல பல்கலைக்கழகங்களில் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதை நாம் எல்லாம் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பட்டமளிப்பு விழாவுக்குள்ளேயே பாலஸ்தீன ஆதரவு போராட்ட மாணவர்கள் அவர்களும் பட்டம் பெற இருந்த நிலையில் அந்த பட்டம் பெறுவதற்கான ஆடைகளை அணிந்து கொண்டே பாலஸ்தீன ஆதரவு போர்டுகளையும் கையிலே ஏந்தி கொண்டு பதாதைகளையும் ஏந்தி கொண்டு அவர்கள் பாலஸ்தீன மக்களுடைய பாரம்பரிய ஆடைகளில் ஒன்றாக இருக்க கூஃபியாவையும் அணிந்து கொண்டு பாரிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவுக்குள்ளேயே நடத்தினார்கள் என்கிற வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எந்த விதமான தடைகள் வந்தாலும், எத்தனை மாணவர்கள் கைது செய்யப்பட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். பாலஸ்தீனம் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேலுக்கான உதவிகளை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய உச்சகட்ட கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் யுனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜினியா, அதாவது வெர்ஜினியா பல்கலைக்கழகத்துக்குள்ள போலீசார் உள்ளே நுழைந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய முகாம்களை உடைத்து டசன் கணக்கான மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு மாணவர் போராட்டம் தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. அதே போன்று சிகாகோவில் இருக்கக்கூடிய ஆர்ட் பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைந்த போலீசார் 68 மாணவர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். அதே நிலையில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா இர்வினி என்கிற, அதாவது இர்வினி பல்கலைக்கழகம், கலிபோர்னியாவினுடைய இர்வினி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் அதிகாரிகளுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துமாறு அதிகாரிகள் கோரிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த முடியாது என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவிலேயே அமெரிக்க மாணவர்களே பாதையில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவிலே நடக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்த வேண்டும், ரஃபா மீதான சண்டையை ஆரம்பிக்க கூடாது, ரஃபா மீதான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதை விட எங்களுடைய உறவுகளை நீங்கள் மீட்டு கொண்டு வருவதுதான் எங்களுக்கு தேவை. எனவே சமாதானத்தை உண்டாக்குங்கள், உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கூறி இன்றைக்கும் பல ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்குள்ள நடைபெற்று
வருகிறது. நேற்றைய தினமும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் டெல் அவிவிலேயே நடைபெற்று வந்தது. இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவில் தொடர்ந்து நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகளைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக உடனடியாக அங்கே தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் விடுக்கப்பட்டு பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் ஜியோனிஸ்டுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் குதித்திருக்கிறார்கள். போலீசாரை கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் அடக்கப்படுகிற அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக இன்றைய தினமும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து நடத்தப்பட்டு வருகிற ஆர்ப்பாட்டம் தற்போது உச்சத்தை தொட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமருடைய கதிரை ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது, அவருடைய ஆட்சி ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது சமாதான பேச்சுவார்த்தைகளில் என்பது முக்கியமாக இன்றைக்கு பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நெருக்கத்துக்கு வந்துவிட்டதாக ஹமாஸ் தரப்பில் இருந்து சொன்ன செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் ஹமாஸ் தரப்பில் இருந்து அந்த நம்பிக்கையை அவர்கள் வெளியிட்டிருந்தாலும் இஸ்ரேல் தரப்பை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை தொடர்வதற்குத்தான் விருப்பம் கொண்டிருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் யுத்தம் நிறுத்தப்பட்டால் தேர்தலை நடத்த வேண்டும், தேர்தல் நடத்தினால் தோல்வியை தழுவ வேண்டி வரும். எனவே யுத்தத்தை நிறுத்தாமல் அவர்கள் சண்டையை தொடர நினைக்கிறார்கள். ஹமாஸை பொறுத்தவரையில் எக்காரணம் கொண்டும் நாங்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம், விடுதலை செய்வதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாட்டை விட்டு மொத்தமாக வெளியேற வேண்டும், எங்கள் நாட்டை எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமையகமாக தோஹா கத்தாரில் இஸ்மாயில் ஹனியா அங்கே இருந்து அதை செயல்படுத்தி வருகிறார். எனவே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் அமெரிக்காவினுடைய கோரிக்கை பிரகாரம் ஹமாஸ் வெளியேற்றப்படுமா இல்லையா என்கிற பெரிய சர்ச்சை வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஒரு கால் ஹமாஸ் தோஹா கத்தாரிலிருந்து வெளியேற்றப்பட்டால் எங்கு அவர்கள் செல்வார்கள் என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து ஈரானுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது லெபனான் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லாவிட்டால் துருக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற 3 நாடுகள் ஆப்ஷனாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அவர்கள் ஓமானுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது. ஆனால் கத்தாரை பொறுத்தவரையில் நாங்கள் அப்படியான எந்த முடிவுகளையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை, எங்களுக்கு யாரும் அழுத்தம் தரவும் முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்வது மட்டுமல்லாமல் காசாவினுடைய தலைவர்களை தோஹா கத்தாரிலிருந்து வெளியேற்றுவது என்பது யாருக்கு பாதிப்பாக உச்சகட்டமாக அமையும் என்று சொன்னால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பாதிப்பாக அமையும். காரணம் என்னன்னா, கத்தாரில் அவர்கள் இருந்து செயல்படுகிற வரைக்கும் கத்தாரூடாக ஹமாஸை அணுகுவது என்பது லேசு, ஈஸியான வேலை. ஈரான்ல இருந்து ஈரான் ஊடாக அவர்களுக்கு நேரடியாக உடனடியாக லேசாக ஹமாஸை அணுக முடியாது. ஈரானுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே வாய்க்கா தகராறு இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும், பெரிய பிரச்சனை இருக்கிறது, உலகத்துக்கே தெரியும். அதனால அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஹமாஸோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கோ நடுநிலை வகிப்பதற்கோ எக்காரணம் கொண்டும் ஈரான் வழியாக அவர்களுக்கு அணுகுவது பாரிய தடையாக மாறிவிடும். துருக்கி மீது அவர்கள் துருக்கியில் போய் தலைமையகத்தை அமைச்சா கூட துருக்கி வழியாக அணுகுவதும் அவர்களுக்கு பாரிய தடையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்ப துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் பாரிய அளவில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அர்துகானை பொறுத்தவரையில் இத்தனை ஆண்டுகளாக இஸ்ரேலோடு தோளுக்கு தோள் நின்று நண்பனை போன்று செயல்பட்டவர் தான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த தடவை என்ன பண்றாருன்னா, கடைசியாக நடந்த தேர்தலில் உள்நாட்டு தேர்தல் நடைபெற்றது. அந்த உள்நாட்டு தேர்தலில் அர்துகானுடைய கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இஸ்ரேலுடனான நெருக்கம் தான் காரணமாக சொல்லப்படுகிற காரணத்தினால இஸ்ரேலுடனான பொருளாதார அனைத்து ஏற்றுமதி தொடர்புகளையும் தற்போது துருக்கி துண்டித்திருக்கிறது. ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வர இருக்கிறதுனால அதற்கு தான் அவர் செஞ்சிருக்கிறார் என்கிற கருத்துக்களும் சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் இஸ்ரேலோடு பாரிய பொருளாதார துண்டிப்பை துருக்கி மேற்கொண்டிருக்கிறது. சுமார் 7 பில்லியன் அளவுக்கு அவர்கள் வர்த்தகம் செய்து கொண்டிருந்த நிலையில் அந்த துண்டிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் துருக்கியிலிருந்தும் ஹமாஸ் செயல்படுவது என்பது இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு சாத்தியமானதாக மாற வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் அடுத்ததாக லெபனானுக்கு சென்றால் லெபனானோடும் ஏற்கனவே அங்கே ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிற காரணத்தினால அதுவும் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரே ஒரு வழி இருக்கிறது, ஓமானுக்கு போனால் ஓமான் வழியாக அணுகுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாலும் ஓமானும் ஈரானோடு நெருக்கம் பாராட்டக்கூடிய மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே கத்தார் தான் இருப்பதிலேயே சிறந்த
திறந்த வழி என்கிற காரணத்தினால் கத்தாரிலிருந்து ஹமாஸ் வெளியேற்றப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. அதை மீறி வெளியேற்றினால் நடப்பது என்ன என்பதை உலகம் பார்க்கத்தான் போகிறது. பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அது மாறிவிடும். இந்த நிலையில் என்னவெல்லாம் தற்போது பேச்சுவார்த்தையில் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் கெய்ரோவில், எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரோவில் இந்த ஒப்பந்தம் தொடர்பான உறுதியோட பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும். இஸ்ரேல் அப்படி செய்வதற்கு இதுவரைக்கும் தயாராகவில்லை என்கிற செய்திகள் வெளியாகிற நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. ஏனென்றால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவங்க ஒரு விரிவான யுத்த நிறுத்தத்திற்கு வருவதற்கு தயாராக இல்லை. அவங்களுடைய கேப்டிவ்ஸ், பணைய கைதிகளை வெளியே எடுத்துட்டு போறதுக்கு ரெடி ஆகிறாங்களே தவிர வெளியே எடுத்துட்டு போயிட்டு மீண்டும் காசா மக்களை கொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவேதான் ஹமாஸை பொறுத்தவரையில் யுத்த நிறுத்தம்னா அந்த இடையில கொஞ்சம் பேரை நாங்கள் தந்து விடுறது, எங்களுக்கு ஒரு 30 பேரையாவது தாங்க அப்படிங்கிறாங்க. 30 பேர் இல்லை, ஒருத்தனை கூட தரமாட்டோம். தர்றதா இருந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தம் எங்கள் நாடு எங்களுக்கு வேணுங்கிறத உறுதியாகவே இருக்கிறார்கள். ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, சில சகோதரர்கள் என்னென்னா இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கும் போது எதையாவது பண்ண வேண்டியதானே என்றெல்லாம் கருத்து சொல்லி கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எதையாவதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும். ஒரு சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்துவிடக் கூடாது என்பதில் ஹமாஸ் திட்ட தெளிவாக இருக்கிறார்கள். அவங்க இந்த போராட்டத்தை ஆரம்பித்ததே சுதந்திரத்திற்காக. பல நாடுகளிலும் இவ்வளவு அமோக வரவேற்பு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் எங்களுக்கான சுதந்திரம் என்கிற அவர்களுடைய கோரிக்கை ரொம்ப நெருக்கத்தில் சர்வதேச மட்டத்தில் நிற்கும் போது, இஸ்ரேல் மீதான அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் 30 பேரை விடுதலை செய்கிறோம், அப்போ கொஞ்ச நாளுக்கு நிறுத்துங்க என்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துருவாங்களாக இருந்தால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் போது டிமாண்ட் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆக்களை வெளியே எடுத்துட்டாண்டு வைங்க, முழு ரஃபாவையும் அணுகுண்டு போட்டு கொண்டா கூட கேட்க பார்க்க ஒருத்தர் நிற்க மாட்டார்கள். இவ்வளவுக்கும் இதை கொடுத்துருங்க, யுத்த நிறுத்தம், பேச்சுவார்த்தை, சமாதானம், ஈவன் கத்தார் உட்பட யாரா இருந்தாலும் சரி வந்து நின்று பேசுறதுக்கான அடிப்படையே என்னன்னு கேட்டால் அந்த பணைய கைதிகள் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு அவங்க ஆட்கள் தேவை, அதனால தான் மேசைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான், இல்லைன்னா அந்த பக்கமே வரமாட்டான். அதை பிடியா வச்சுக்கிட்டு தான் ஹமாஸ் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வலமையில் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து எழும்பி போகிற ஹமாஸ் இன்னும் பேச்சுவார்த்தையில் அமர்ந்து கொண்டிருப்பதான செய்திகள் இருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 130க்கும் மேற்பட்டவர்களில் கொஞ்சம் பேரையாவது விடுதலை பண்ணுங்க என்று இஸ்ரேல் கேட்கிறதாம். ஆனால் முடியாது என்று ஹமாஸ் மறுத்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம், இஸ்ரேல் அதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறது. ஹமாஸ் முழுமையான போர் நிறுத்தம் மட்டும்தான் தீர்வு என்பதில் உறுதியாக இருக்கிறது என்கிற செய்திகள் மட்டுமல்லாமல் 7 மாத கால யுத்தத்தினால இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய சுமார் 1.5 மில்லியன் 15 லட்சம் மக்கள் பாலஸ்தீனியர்கள் ரஃபாவில் தான் குடியேறி இருக்கிறார்கள். எனவே ரஃபா மீதான தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது என்பதில் ஹமாஸ் மிக தெளிவாக இருக்கிறது. காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவது ஹமாஸுடைய அதிகாரத்தை தொடர்ந்து வைத்திருக்க உதவும். எனவேதான் நாங்கள் யுத்தத்தை முடிக்க மறுக்கிறோம் என்கிறார் நெத்தன்யாகு. அதாவது இப்ப யுத்தத்தை முடிச்சிட்டா ஹமாஸ் தான் காசாட ஆட்சியாளர்கள் என்பது தொடருமா, யுத்தத்தை மொத்தமாக நடத்தி ஹமாஸை அழிச்சிட்டு தான் வருவோம். இப்போ பாதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் காசாவினுடைய முக்காவாசி அழிச்சாச்சு. தெற்கு காசா வரைக்கும் வந்துட்டாங்க, சென்ட்ரல் காசாவை தாண்டிட்டாங்க. நார்த்து காசாவை அழிச்சு முடிச்சாச்சு, சென்ட்ரல் காசாவை அழிச்சு முடிச்சாச்சு. சவுத்து காசாவில், தெற்கு காசாவில் கான் யூனிஸ் மொத்தமாக காலி. இப்போ ரஃபா பகுதி மட்டும்தான் இருக்குது. ரஃபாவிலையும் குண்டு போட்டு முடிச்சங்கிறதுனால ஹமாஸ் அழிச்சதா ஆகுமா? ஹமாஸ் என்ன தரைக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, பங்கருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்து ஒவ்வொரு நாள் இன்னைக்கு அடிச்சிருக்கிற அடியை பார்த்தாலே 7 பேர் இதுவரைக்கும் காலிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டு இருக்குது நார்த்து காசாவில். ஏன்னா அவ்வளவு தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் சார்பாக. அப்படி இருக்கும்போது ஹமாஸை அழிப்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கிற இரத்த வெறி கொண்ட மிருகங்கள் அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சர்வதேச அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நினைச்ச மாதிரி ஆடுறதுக்கெல்லாம் நெத்தன்யாகுக்கு முடியாமல் போகும் என்பது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற முடியுமாக இருக்குதுன்னு கேட்டால், அமெரிக்காவுக்கு அவர்களுடைய விமானங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு
UAE அவர்களுடைய இராணுவ தளத்தை கொடுக்க மறுத்துவிட்டார்கள். UAE பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்கா என்ன சொன்னாலும் செய்கிறவங்க, இஸ்ரேல் என்ன சொன்னாலும் செய்கிறவங்க. அவங்களே தற்போது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய எந்த ஒரு போர் விமானங்களையும் எங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதனால தான் கத்தாருக்கு அமெரிக்கா தங்களுடைய விமானங்களை மாற்றுகிறது என்கிற செய்திகளெல்லாம் நம்ம நேற்று சொல்லியிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் நின்றால் அது பாரிய பாதிப்பை உண்டாக்கும். குறிப்பாக ரஃபா மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் கண்டிப்பாக அது மத்திய கிழக்கில் பாரிய பதட்டத்தை உண்டாக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் எகிப்து, UAE இணைந்து, ஐக்கிய அரபு ராச்சியம் இணைந்து காசாவில் இன்றைக்கும் ஏர்ட்ரோப் பண்ணியிருக்கிறாங்க. வான்வழியாக உணவுகளை போட்டிருக்கிறார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய விமானப்படையினுடைய 2 விமானங்கள், C-17 ரக 2 விமானங்களும், அதே போன்று எகிப்தினுடைய விமானப்படைக்கு சொந்தமான C-295 என்கிற 2 விமானங்களும் 46வது தடவையாக இப்படி ஏர்ட்ரோப் செய்திருக்கிறார்கள். உணவுகளை வான்வழியாக போட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ரஃபா மீதான தாக்குதல்கள் விரைவில் நடத்தப்படலாம் என்கிறார் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர். இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ரஃபாவை அழிப்பது அவர்களுடைய நோக்கம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் ரஃபா மீது கை வைத்தால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. காசாவிலே இருக்கக்கூடிய காசாவினுடைய இராணுவம், பாலஸ்தீனத்தினுடைய இராணுவம், கஸ்ஸாம் பிரிகேடும், அல் குதுஸ் படையணி உள்ளிட்ட 14 அமைப்புகளும் சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய மாபெரும் இராணுவ கூட்டணி சார்பாக காசாவில் இருந்து ராக்கெட் தாக்குதல்கள் கடுமையாக இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கரேம் அபு ஷலீம் கிராசிங் மூடப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக நாங்கள் உணவு நார்த்து காசாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு நாளைக்கு ஓரிரு ட்ரக்குகளை மட்டும்தான் அவங்க உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில் அந்த பகுதிகளில் இன்றைக்கு கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மீது கஸ்ஸாம் பிரிகேட். அப்படி இருக்கும்போது அந்த தாக்குதலூடாக இதுவரைக்கும் 7 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதான செய்திகளையும் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாதிப்பு கொல்லப்பட்டிருக்கிறார்களா அல்லது காயமா என்பதை இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நிறைய வீடியோக்கள் தற்போது வெளியாகிறது. கரேம் அபு ஷலேம் கிராசிங்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய ஹெலிகாப்டர் ஊடாக பாடிகளை கொண்டு போகிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கு. எனவே பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. கரேம் அபு ஷலேம் பகுதிகளில் ஒரே நேரத்தில் 10க்கு மேற்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நார்த்து காசாவை பிடிச்சிட்டோம்ங்கிறாங்க. ஆனால் நார்த்து காசாவில் இருந்து அந்த ராக்கெட் தாக்குதலையும் கஸ்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா நெட்சாரிம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைமையகம், இராணுவ தலைமையகத்தின் ஒன்றின் மீது இன்றைக்கு முஜாஹிதீன் படையணியைச் சேர்ந்தவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய தலைமையகத்தின் பல பகுதிகளை அழித்தே விட்டார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹான் யூனுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவம் ஏவிய ஸ்கைலாக் என்கிற அவர்களுடைய ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். ஸ்கைலார்க் என்கிற ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த விமானங்களையே அவர்கள் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதிலே முக்கியமானது. விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு பலம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈராக்கில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய குழுவினர் இன்றைக்கும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஏவுகணை தாக்குதல்களை பொறுத்தவரையில் இது கப்பல்களையே தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை வகையை சார்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு பாரிய தாக்குதல்கள், ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பிறகு இப்படியான பாரிய தாக்குதல்களை இவர்கள் தான் நடத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு இஸ்ரேல் மீது இன்றைக்கு அவர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் லெபனானில் இருந்து 65க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. 65 ராக்கெட்டுகள் இன்றைக்கு ஏவப்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய இராணுவம் தங்கிய 2 கட்டிடங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய பகுதியாக இருக்கிற
இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் இருக்கிற கிரியாட் ஷமோனா பகுதிகளிலும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பஹ்ரைனில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு குழுவும் தற்போது களத்திற்கு வந்திருக்கிற செய்திகளை 2 நாட்களுக்கு முன்பதாக நாம் சொல்லியிருந்தோம். பஹ்ரைன் அரசாங்கம் இது எங்களுடைய ராஜ்யத்துக்கு வெளியிலிருந்து நடத்தப்படுவதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் இது பஹ்ரைனில் இருந்து தான் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பது தற்போது பலர் ஆய்வாளர்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் அவர்கள் இஸ்ரேலுடைய ஐலாது துறைமுகத்தை நோக்கி ஆளில்லா விமான தாக்குதல் ட்ரோன் அட்டாக் செய்திருக்கிறார்கள். அதனுடைய வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுதான் அங்கிருந்து இயங்கக்கூடிய பஹ்ரைனில் இருந்து இயங்கக்கூடிய குழுவினர் ட்ரோன் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பஹ்ரைனில் இருந்து இயங்கக்கூடியவர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலுடைய காட்சிகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் தற்போது களத்திற்கு வந்திருப்பது என்பது இஸ்ரேலுக்கு பாரிய அச்சுறுத்தல் என்பதை தாண்டி அரபு தேசத்திற்குள் ஈரானுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல குழுக்களும் தொடர்ந்து பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த தாக்குதல்கள் இன்றைக்கு 65க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்று சொன்னோம். அந்த ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களால் இஸ்ரேலுடைய பகுதிகள் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் தான் தூரத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் வீடியோக்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டுமல்லாமல் இங்கே இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்பட்ட போய் விழுந்த ஏவுகணைகளால் இஸ்ரேல் பற்றி எரிகிற காட்சிகளும் இங்கே வெளியாகி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பல இடங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகள் எல்லாம் இங்கே செல்போனில் பிடிக்கப்பட்ட வீடியோக்களை அவர்களுடைய உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் அவருடைய ஊடகங்கள் வழியாக வெளியே வந்திருக்கிற செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இராணுவம் தங்கியிருந்த இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பல இராணுவத்தைச் சேர்ந்த பல பேரை கொன்றிருப்பதாக இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பாரிய தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கடுமையான தாக்குதல்களை அவங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லாக்கள் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் இந்த ஆயுதங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படாது, மறைக்கப்படும். இதில் நீங்கள் பார்க்கலாம் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை பல இடங்கள். இதெல்லாம் அவர்களுடைய முக்கியமான இராணுவ தளங்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய, அதாவது இஸ்ரேலுடைய அந்த தளங்களை நோக்கித்தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய இது மாதிரி இன்றைக்கி நிறைய வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. இப்படி பல தாக்குதல்கள் அங்கே நடத்தப்படுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு படுபயங்கரமான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதல் தொடர்பான வீடியோக்களை. அதில் அந்த வீடியோ நமக்கு மொத்தமாக போட முடியாத ஒரு பகுதியை மட்டும் நம்ம காட்டுறோம். நிறைய ஆயுதங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல்களை அவசர ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஸ்பீட் பண்ணி நிறைய தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிற காட்சிகள் அதிலே பதிவாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இறுதியாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி, அதாவது இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டினுடைய அல் குதுஸ் படையணியுடைய ரஃபா பிரிகேடினுடைய தலைவராக இருக்கிற ஐமன் அல் ஷராப் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஐமன் அல் ஷராப் கொல்லப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை இதுவரைக்கும் சராயா அல் குதுஸ் உறுதிப்படுத்தவில்லை. முதலில் ஐமன் அல் ஷராப் தான் ரஃபா பிரிகேடினுடைய தலைவரா என்பதையும் இதுவரைக்கும் சராயா அல் குதுஸ் வெளிப்படுத்தவில்லை. எது எப்படி போனாலும் ரஃபா மீது தாக்குதலை நடத்துவதற்கான காரணங்களை இஸ்ரேல் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ரஃபா மீது தாக்குதல் நடத்துவதற்கு சாலிடான ரீசன் அவங்களுக்கு இல்லை. அந்த இடத்துல அல் குதுஸ் படையணி இருக்கிறாங்க, அங்கே ஹமாஸ் இருக்கிறாங்கிறத சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அங்கே தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு சிறிய நியாயம் தென்படும் என்கிற காரணத்தினால் கூட அவங்க அந்த இடத்துல நாங்கள் ஷராப் இருக்கிறார், அவரை நாங்கள் கொண்டுட்டோம், எனவே அங்கே தான் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட் இருக்கிறாங்க, அவங்களை அழிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரஃபா மீது குண்டு போடுறோம்ங்கிற ஒரு காரணத்தை சொல்றதுக்காகத்தான் திட்டமிட்டு தற்போது ஐமன் அல் ஷராப் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஐமன் அல் ஷராப் போன்ற ஒருவர் கொல்லப்பட்டிருந்தால் அது இன்றைக்கு ஹமாஸ் தரப்பிலிருந்தும் சராயா அல் குதுஸ் தரப்பிலிருந்தும் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட் தரப்பில் இருந்து மட்டுமல்லாமல் சர்வதேச அரபு ஆங்கில ஊடகங்களில் ஒரு முக்கிய செய்தியாக அது தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கும். ஆனால் அப்படி எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமானது. உண்மையில் அவர் கொல்லப்பட்டிருந்தார் என்று சொன்னால் அதையும் நாம் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதில் எந்த விதமான
தயக்கமும் பின்னடையும் நமக்கு இருக்கப் போவதில்லை. எது எப்படி போனாலும் காசா வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், சுதந்திர பூமியாக பாலஸ்தீன் மாற வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு எதிராகவும் மறக்காமல் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் என்கிற 2 முக்கியமான விவகாரங்களை தொடர்ந்து ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்துக்கொள்வதோடு, மறக்காமல் உங்களால் முடிந்த உதவிகளை தவறாமல் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற நிதியத்திற்கு வழங்குங்கள். காசா மக்களுக்கு போய் சேருகிற நிதியம் அது. எனவே அதற்காக உங்களால் முடிந்த உதவிகளையும் வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கைகளையும் எடுத்துக்கொள்கிறேன். இதை தவிர்த்து நாம் எதையும் செய்ய முடியாது. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய அரச பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். ஜனநாயக ரீதியில் அத்தனை பேரும் நிம்மதியானவர்களாக நிம்மதிமிக்க மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான நம்முடைய தேவையாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற பிரார்த்தனை செய்வோம், பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்வோம் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.